Good afternoon all. Welcome to Exam Edge YouTube channel. So simplification la up to 50 questions வரைக்கும் பார்த்தோமா. So இப்போ அந்த 51th questionல இருந்தா பார்க்க போறோம். So 51th question பாருங்க இங்க என்ன இருக்குன்னு 1 minus 1 bar அப்படின்னு இருக்கா. So first V board mass இல்லையா. So V for விண்குலம் அப்படின்னு சொல்லுவோம். So V அப்படின்னா இந்த பார்க்குள்ள இருக்கதா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும். என்ன இருக்கு பார்க்குள்ள 1 minus 1 இருக்கு. So இந்த டேர்ம் இப்போ என்னவாயிடும் நமக்கு 0 அப்படின்னு ஆயிடும். அடுத்து இங்க என்ன இருக்கு 1 minus 0 அப்படின்னு இருக்கு. So 1 minus 0னா 1 வந்துருமா. அப்புறம் இங்க என்ன இருக்கு 1 minus 1 அப்படின்னு இருக்கும். So 0 அப்படின்னு வந்துரும். திரும்ப இங்க என்ன இருக்கு 1 minus 0 இருக்கு. So 1 அப்படின்னு வரும். So இந்த bracket ஃபுல்லா இருக்கிற வேல்யூ 1 அப்படின்னு கிடைச்சிரும். So next இங்க 1 minus 1 அப்படின்னு வருமா. So 1 minus 1 0 அப்படின்னு வந்துரும். ரைட்டா. So அடுத்த கொஸ்டின் பாருங்க fraction கொடுத்திருக்காங்க. So இந்த மாதிரி fraction கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணணும்னா பிளஸ் ஆர் மைனஸ்ல பிரிச்சு எழுதிக்கணும். சரியா. So அப்ப இங்க ஒரு டேர்மையும் என்ன பண்ணணும்னா நம்ம பிளஸ் ஆர் மைனஸ்ல பிரிச்சு எழுதணும். எல்சிஎம் எடுத்து எழுதணும். சோ இங்க கீழே 1 இருக்கா. அப்ப இங்க எல்சிஎம் எடுக்கிறோம்னு வைங்களேன். இங்க என்ன இருக்கும் இங்க இன்ட்டு 3 இங்க இன்ட்டு 3 அப்படின்னு இருக்குமா. சோ அப்ப 3 minus 1 அப்படின்னு வந்துரும் மேல இல்லையா. சோ 3 minus 1 2 அப்படின்னு கிடைக்கும். கீழே என்ன இருக்கும் 3 மட்டும் இருக்கும். சோ 2/3 அப்படின்னு ஒரு டேர்மா மாத்திட்டோம். அடுத்து இங்க என்ன இருக்குன்னு பாருங்க 1 minus 1/4. அப்புறம் இங்க 1 இருக்கும். கீழே இருக்கிறத நம்ம சேமா மாத்தணும்ன்றதுனால மல்டிப்ளை பை 4 இது 4 minus 1 3 கீழே வந்து 4 இருக்கும் 3/4. சோ அடுத்ததுல என்னது இங்க 1 இருக்கு. அப்போ இங்க 5 இருக்கிறதுனால இன்ட்டு 5 அப்படின்னு பண்றோம். சோ 5 minus 1 என்னது 4 அப்போ 4/5 அப்படின்னு இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கு. சரியா. சோ எது வரைக்கும் போகுதுன்னு பாருங்க. இங்க 1 அப்படின்னு இருக்கு. இங்க 99 இருக்கு. அப்போ ஈக்குவல் டு 99 வர்றதுக்காக மேலையும் கீழையும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 99. அப்போ 99 minus 1 நமக்கு என்னது 98/99 அப்படின்னு வந்துரும். அதுக்கப்புறம் இங்க என்ன வரும் இங்க டிவைடட் பை 1 இருக்கும். இங்க 100 அப்படின்னு மாத்துவோம். சோ அப்ப இங்க என்னது 100 minus 1 அப்படின்னு மேல வந்துருமா. சோ அப்போ 99/100. இப்ப இங்க பாருங்க எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு 3 கேன்சல் ஆகுது. 4 5 அடுத்து கேன்சல் ஆயிடும். சோ அடுத்து 6 கேன்சல் ஆகும். அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ இந்த 98 கீழே இருக்கும். இது கேன்சல் ஆயிடும். அடுத்து இந்த 99 கேன்சல் ஆயிடும். நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். சோ அப்போ 2/100 அப்படின்னு வந்துரும். 2/100 அப்படின்னா நம்ம ஆன்சர் என்னது இதை திரும்ப 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1/50 அப்படின்னு கிடைக்கும். சரியா. சோ இது இந்த மெத்தடுக்கு ஷார்ட்கட் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். சோ ஸ்ட்ரைட்டா கடகடன் நமக்கு இங்க 2/3 இங்க 3/4 அப்படின்னு ரெண்டாவது டேர்ம் தெரிஞ்சதும் மூணாவது டேர்முக்கு அப்படியே 4/5 அதுக்கப்புறம் 5/6 அப்படின்னு நம்ம டேர்ம்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்துக்கும் நம்ம அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா. சோ இப்ப தேர்ட் கொஸ்டின் பாருங்க 2 minus 1/3 அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க டிவைட் பை 1 இருக்குன்னு அர்த்தம். இங்க 3 இருக்கு. சோ கீழே டினாமினேட்டர் சேம் ஆக்குறதுக்கு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3 பண்றோம். அப்ப இங்க 6 minus 1 5 இல்லையா. சோ அப்ப 5/3 அப்படின்னு மாறிடும் இந்த டேர்ம். இப்ப இங்க எந்த டேர்ம் என்ன பண்ணும் இங்க மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 5 அப்ப 10 minus 3. சோ 10 minus 3 7 ஆயிடுமா. அப்போ 7/5 அப்படின்னு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கும் இங்க 1 அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 7 அப்படின்னு பண்ணுவோம். 7 2s are 14 minus 5 அப்படின்னு வருமா. சோ அப்போ 14 minus 5 என்னது 9/7 அப்படின்னு இருக்கும். சோ இப்படியே போயிட்டே இருக்கு. இப்படியே போயிட்டே இருக்கப்போ லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க 1001 இருக்கு. அப்ப கீழே டினாமினேட்டர் சேம் ஆக்குறதுக்கு 1001 மல்டிப்ளை பண்ணணும். சோ 1001 into 2 அப்படின்னா 2002 வந்துருமா. சோ அப்போ இந்த டேர்ம் எப்படி ஆயிடும் 2002 minus 999 by 1001 அப்படின்னு கிடைச்சிருமா. இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப 2002ல 1000 போயிருச்சுன்னா என்ன இருக்கும் 2002ல 1000 போயிருச்சு அப்படின்னா 1002 அப்படின்னு வருமா. இப்போ எனக்கு இங்க 999 தான் போயிருக்கு. 1000 வந்து போகல. அப்போ 1 கம்மியா தான் போயிருக்கு. அப்ப இங்க என்ன வந்துரும் 1003 அப்படின்னு வரும். இதை மைனஸ் பண்றப்போ. சோ அப்ப 1003/1001 அப்படின்னு கிடைச்சிரும். இப்ப இங்க எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 7 அப்படின்னு கேன்சல் ஆகுது. அடுத்து என்ன கேன்சல் ஆகும் அப்போ 9 இங்க கீழே 9 அப்படின்னு இருக்கும் கேன்சல் ஆகும். அடுத்து மேல 11 இங்க 11 இருக்கும் கேன்சல் ஆகும். சோ அப்படிதான் வந்து நமக்கு கேன்சல் ஆயிட்டே வருது. மேல கீழே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப இங்க மேல இருக்கிற டேர்ம் கேன்சல் ஆகுமா இல்ல கீழே இருக்கிற டேர்ம் கேன்சல் ஆகுமா அப்படின்னு தெரியணும்னா இங்க முன்னாடி இருக்கிற டேர்ம் தான் எழுதணும். சோ இங்க எப்படி இருக்குன்னு பாருங்க 5/3 அப்படின்னு இருக்கு. இந்த 5 வந்து கீழே இருக்கு. சோ அப்ப இங்க 1003 இருக்கா. அப்போ இங்க என்ன வரும் நமக்கு இங்க 5/3 மேல 5 இங்க 3 சோ 2 குறைஞ்சிருக்கு. இங்க 7 5 2 குறைஞ்சிருக்கு. அப்படிதானே இருக்கு. அப்போ மேல இருக்கிறத விட கீழே இருக்கிறது எனக்கு என்ன இருக்கணும் 2 வந்து குறைஞ்சிருக்கணும்.
சோ அப்போ இங்க 2 குறைஞ்சிருக்கணும் அப்படின்னா இங்க மேல இருக்க டேர்ம் தான் வந்து இங்க கீழே இருக்கு இல்லையா? இங்க மேல இருக்க டேர்ம் நமக்கு இங்க கீழே இருக்கு. அப்போ இங்க மேல இருக்கிற டேர்ம் தான் எனக்கு என்னது இங்க கீழே இருக்குமா? அப்போ இது 1001 அப்படின்னு இருந்திருக்கும். அப்போ இங்க இருந்து 2 மைனஸ் பண்ணினா கீழே என்ன இருந்திருக்கும்? 998 சாரி 991 அப்படின்னு இருக்குமா? 999 அப்படின்னு இருக்கும். சோ அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். மிச்சம் என்ன இருக்கும்? மேல 1003 இருக்கும், கீழே என்ன இருக்கும்? 3 தான் இருக்கும். சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், எல்லா இடத்துலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அப்போ கீழே 1ன்னு இருக்கு. ஸோ எனக்கு டினாமினேட்டர் சேம் ஆக்குறதுக்கு மல்டிப்ளை பை 3 பண்றேன். அப்போ 2 × 3 6, 6 - 1 5 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ இது 5/3 அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துருச்சு. அடுத்து இங்க 1 இருக்கு, கீழே இருக்க டேர்ம் சேம் ஆக்குறதுக்கு நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 5ன்னு பண்றோம். 10 - 3 7/5 அப்படின்னு கிடைச்சிரும். சோ இப்போ இங்க பாருங்க 3 5 5 7 அப்படின்னு இருக்கா. இப்போ இங்க 7 இருக்கு. சோ அந்த 7 கீழே இங்க மேல 9 அப்படின்னு வரும். அடுத்து இங்க என்ன இருக்கு? 9 இருக்கு, அந்த 9 கீழே வரும். இதுல இருந்து +2 11 இப்படிதான் போயிட்டே இருக்கு. எது வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் வந்து 1003/1001 அப்படின்னு போயிட்டே இருக்கு. சோ அப்போ இந்த மேல கீழே கேன்சல் ஆகுது, இங்க மேல கீழே கேன்சல் ஆயிட்டு இருக்கு. சோ அப்ப இங்க லாஸ்ட்லயும் எனக்கு மேல கீழே கேன்சல் ஆகும். மிச்சம் என்ன இருக்கும்? 1003 தான் இருக்கும் இல்லையா? சோ 1003 அப்படின்றது இங்க மிச்சம் இருக்கும். சோ இங்க என்ன மிச்சம் இருக்கும்? இந்த 7 7 கேன்சல் ஆயிடும். சோ அப்ப இங்க வந்து 3 மட்டும் தான் மிச்சம் இருக்கும். சோ 1003/3 தான் ஆன்சர். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. சோ அடுத்த கொஸ்டின் பாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப பெருசா இருக்கா? இங்க ஒரு பிராக்கெட், இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு, இங்க வேற நமக்கு வந்து பெரிய பெரிய டேர்மா இருக்கு. சோ பெரிய பெரிய டேர்மா இருந்தாலும் இங்க பாருங்களேன், இங்க 1+ அப்படின்னு போட்டு இங்க 1/, அப்படின்னு ஒரு டேர்மா இருக்கு. இங்கேயும் அதே தான் 1+ அப்படின்னு போட்டு அப்படியே ஒரு டேர்மா இருக்கு. அப்போ நான் இத ஃபுல்லா ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வைங்க. சரியா? சோ இது ஃபுல்லா ஏனா இதுவும் ஏ தான். அப்போ இது என்னது? ஏ ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. சோ நடுவுல இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. சோ நான் மைனஸ் போட்டுக்கிறேன். இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. சோ இங்க 1+ போட்டு ஒரு டேர்ம் இருக்கு, இங்க 1- போட்டு இது ஒரு புது விதமான நம்பரா இருக்கு இல்லையா? சோ அப்ப இத பி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டேர்மை வந்து நான் பி அப்படின்னு வச்சுக்கிறேன். சோ அப்ப அதே தான் இங்க திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப இது என்னது? பி ஸ்கொயரா? இப்ப அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க, டிவைடட் பை சிம்பிள் இருக்கு. சோ இந்த டிவைடட் பை சிம்பிள் எனக்கு இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து, ஏன்னா இங்க பாருங்க இங்க இருந்து இங்க ஒரு பெரிய பிராக்கெட் இருக்கு, இங்க ஒரு பெரிய பிராக்கெட் இருக்கு. சோ அப்ப இந்த a² - b² சேர்ந்து தான் எனக்கு இந்த டிவைடட் பை. சரியா? அப்புறமா இங்க என்ன இருக்கு? நம்ம இததான் நம்ம a அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, இது a, இது என்ன டேர்மோ இதுதான் பி, நடுவுல நமக்கு பிளஸ் அப்படின்னு இருக்கு. சோ a + b அப்படின்னு கிடைச்சிரும். நமக்கு a² - b² ஃபார்முலா ஏற்கனவே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸ்ல பார்த்திருந்தோம் இல்லையா? என்னது? a + b × a - b, இதுதான் ஃபார்முலா, டிவைடட் பை a + b. சோ அப்ப இங்க என்னது? இந்த a + b இந்த a + b கேன்சல் ஆயிடும். ஆன்சர் வந்து a - b தான் ஆன்சர். சோ அப்ப இங்க a என்ன இருக்கு? 1 + 1/10 + 1/10 அப்படின்னு இருக்கு. இதான் நம்மளுடைய a. மைனஸ் b என்ன இருக்குன்னு பாருங்க, b இதான b அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சோ அப்ப இங்க என்னது இருக்கு? 1 - 1/10 + 1/10 அப்படின்னு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த கீழே இருக்கிற டேர்மா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்து மாத்திக்கணும். சோ கீழே இருக்கிற டேர்ம் எல்சிஎம் எடுத்து மாத்தினா இங்க என்ன வரும்? டிவைடட் பை 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்க × 10, இங்கேயும் × 10. அப்ப இந்த 10 × 10 100, 100 + 1 என்னது? 101/10 அப்படின்னு கிடைச்சிரும். சோ அப்ப இங்க 1/101/10 அப்படின்னா இப்ப எனக்கு இந்த 10 மேல போயிருமா? சோ அப்போ 1 + 10/101 அப்படின்னு மாறிடும். சோ இங்கேயும் அதே 10 + 1/10 தான் இருக்கு. அப்ப இங்கேயும் அதே 101/10 அப்படின்னு தான் வரப்போகுது. அப்போ 1 - இது மேல போறப்போ 1 - 10/101 அப்படின்னு கிடைச்சிடும். திரும்ப என்ன பண்ணணும்? இங்க எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டர் சேம் ஆக்கணும். அப்ப இங்க × 101, இங்கேயும் × 101 அப்படின்னு பண்ணுவோமா? சோ 101 × 10 அப்படின்னு பண்றப்ப என்ன வந்துரும்? 111 டிவைடட் பை 101. இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம்? × 101, இங்கேயும் × 101. ஆனா இங்க 101 - 10 அப்படின்னு வரும். அப்ப என்னது? 91/101 அப்படின்னு கிடைச்சிரும். சோ 91/101 அப்படின்னு கிடைச்சிருச்சா? சோ இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்றதான் என்ன பண்ண முடியும்? நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சோ ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. சோ நம்ம ஆன்சர் a - b இல்ல. சோ அப்ப இங்க மைனஸ், இன்டூ கிடையாது, இங்க மைனஸ். இங்க டினாமினேட்டர் சேமா இருக்கு. அப்போ 101 - 91 அப்படின்னா என்ன வந்துரும்?
20 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ 101 minus 91 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இது 20 அப்படின்னு வரும். 20/101. ஸோ 20/101 எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ இங்க மைனஸ் போட்டோம்ல, இங்க நான் மைனஸ் விட்டுட்டதுனால நான் இங்க இன்டூன்னு போட ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அதனால எதையுமே மிஸ் பண்ணிடாம போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இங்க என்ன இருக்கு? 1998 ஸ்கொயர், 1997 ஸ்கொயர். இங்க மைனஸ் இருக்கு நடுவுல, இங்க பிளஸ் இங்க மைனஸ் மாத்தி மாத்தி இருக்கு. சோ அப்போ இது ரெண்டு டேர்மா எடுத்துக்கிட்டா ஏதாவது ஃபார்மேட் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இது இங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வந்துருமா? சோ அப்ப இது ரெண்டையும் நான் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், இங்க இதுதான் என்னுடைய ஏ, இதுதான் என்னுடைய பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்ப ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாமா? ஏ பிளஸ் பி அப்படின்னு வந்துரும். ஸோ ஏ வந்து 1998, பி வந்து 1997, ஏ பிளஸ் பி. ஏ மைனஸ் பண்ணா என்ன வரும்? இந்த ரெண்டு நம்பரையும் 1 தான் வரப்போகுது இல்லையா? ஸோ 1998 மைனஸ் 1997 1 தான் வரப்போகுது. ஸோ அதுக்கு அடுத்து இந்த ரெண்டு டேர்மையும் எடுத்துக்கலாம். இங்க இது என்னது? ஏ ஸ்கொயர், இது வந்து எனக்கு பி ஸ்கொயர். அப்ப இங்க நடுவுல பிளஸ் வேற இருக்கு. ஸோ நான் பிளஸ் போட்டுக்கிறேன். அப்ப இந்த இடத்துல எனக்கு என்னது? ஏ பிளஸ் பி நான் 1996 பிளஸ் 1995. அடுத்து ஏ மைனஸ் பினா என்னது? 1996 மைனஸ் 1995. அடுத்து என்ன இருக்கு? இங்க நடுவுல பிளஸ் இருக்கு, பிளஸ் போட்டுக்கிறேன். இங்க ஏ ஸ்கொயர், இது என்னது? பி ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். சோ அப்ப இங்க 1994 பிளஸ் 1993. அடுத்து ஏ மைனஸ் பி அப்படின்னா என்னது? 1994 மைனஸ் 1993 அப்படின்னு கிடைச்சிடும். சோ இது எல்லாமே 1 வந்துருமா? சோ இது 1 அப்படின்னு வந்துடும். சோ இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி, இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி, இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா மட்டும் போதும் இல்லையா? சோ இப்ப இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா என்ன வரும்? யூனிட் டிஜிட் பாருங்க, இங்க 8 7 15 1 வரும். இங்க 9 9 18, 18 பிளஸ் 1 19, மிச்சம் 1 இருக்கும். இங்க 9 9 18, 18 பிளஸ் 1 9 இருக்கும். சோ மிச்சம் 1 இருக்கு. 1 பிளஸ் 1 2, 2 பிளஸ் 1 3. சோ 3995 அப்படின்னு வந்துருச்சு. பிளஸ் இங்க திரும்ப பிளஸ் பண்ணாம என்ன பண்ணுங்க, இங்க 8 இருக்கு, ஆனா இங்க 6 இருக்கு. அப்ப 2 இது குறைஞ்சிருக்கு. இங்க 7 இருக்கு, இங்க 5 இருக்கு, 2 இது குறைஞ்சிருக்கு. ஆக மொத்தம் எனக்கு 4 நம்பர் குறைஞ்சிருக்கு. அப்ப இதுல இருந்து மைனஸ் 4ன்னு பண்ணிடுங்க, அவ்வளவுதான். சோ 3991. அப்ப இதுக்கப்புறம் இதுல இருந்து எனக்கு திரும்ப இங்கேயும் அதே மைனஸ் 4 தான். ஏன்னா இங்க 6 இருந்தது 2 குறைஞ்சு 4 இருக்கு, இங்க 5 இருந்தது 2 குறைஞ்சு 3 இருக்கு. ஆக மொத்தம் மைனஸ் 4 நடந்திருக்கு இல்லையா? அப்போ 3991ல 4 போகுது அப்படின்னா என்ன வந்துடும்? 3987 வந்துருமா? சோ இவ்வளவுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்ப என்ன பண்ணும்? இந்த யூனிட் டிஜிட்டை ஆட் பண்ணும். 7 பிளஸ் 1 8, 8 பிளஸ் 5 என்னது? 13 அப்படின்னு வந்துடும் 1. அதுக்கப்புறம் இங்க என்னது? 8 9 17, அப்புறம் இங்க ஒரு 9, அப்போ 17 பிளஸ் 9 நமக்கு 26, அப்புறம் இங்க ஒரு 1 இருக்கு, அப்போ 27 அப்படின்னு கிடைக்குமா? சோ அப்போ மிச்சம் 2 வேற இருக்கு, அடுத்ததுல நம்ம ஆட் பண்ணணும். சோ ஆனா இங்க நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்ஷன்ல இருந்தே கூட போயிடலாம். 73 லாஸ்ட் 2 டிஜிட் வந்து நமக்கு 73 இல்லையா? சோ அதனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, நம்பர்ஸ்ல கொடுக்காம எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம்? சேம் ப்ரொசீஜர் தான். கீழே இங்க 1 இருக்கு, அப்ப இங்க சேம் டினாமினேட்டர் ஆக்குறதுக்கு என்னது? நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு போட போறேன். அப்ப இங்க மேல என்னவாயிடும்? எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் 1 ஆயிடுமா? சோ எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் 1 அப்படின்னு ஆயிடும். கீழே எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு வந்துடும். அடுத்ததுக்கு நமக்கு என்னது? இங்க இன்டூ தான், எதுவும் இல்ல. அப்போ இங்க திரும்ப இங்க 1 அப்படின்னா இங்க இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2, 1 into x plus 2, இங்கேயும் 1 into x plus 2 அப்படின்னு இருக்கும். அப்ப இங்க x plus 2 plus 1 அப்படின்னு ஆயிடுமா? So x plus 2 plus 1 divided by x plus 2. அடுத்ததுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம்? என்ன மாதிரி கெஸ் பண்ணிடலாம். என்ன வரும் கெஸ் பண்ணா? x plus 3 plus 1, கீழே x plus 3 அப்படின்னு வந்துடும். அடுத்த டேர்ம் என்ன இருக்கு? x plus 4 plus 1 divided by x plus 4 அப்படின்னு வந்துடும். அப்ப இங்க x plus 2, இங்க x plus 3, இங்க x plus 4 இருக்கா? இந்த x plus 2, இந்த x plus 2 கேன்சல் ஆயிடும். இந்த x plus 3, இந்த x plus 3 கேன்சல் ஆயிடும். இந்த x plus 4, இந்த x plus 4 கேன்சல் ஆயிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? இங்க x plus 5 அப்படின்னு இருக்கு மேல. கீழே என்ன மிச்சம் இருக்கு? x plus 1 அப்படின்றது மிச்சம் இருக்கு. சோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதுல்ல நம்ம என்ன பண்றோம்னு? ஓகேவா? இப்ப என்ன, இது வந்து அடுத்த மாடல் 1/1 into 2 அப்படின்னு இருக்கு, 1/2 into 3 அப்படின்னு இருக்கு. சோ இந்த மாதிரி மல்டிபிளிகேஷன்ல, இந்த மாதிரி டினாமினேட்டர்ல மல்டிபிளிகேஷன்ல இருந்தா நம்ம அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ்ல எழுதி கேன்சல் பண்ணணும். அந்த மாதிரிதான் என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். சோ அப்போ இங்க 1/1 into 2 எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா,
எனக்கு 1 மைனஸ் 1/2 அப்படின்னு எழுதலாம். இப்ப இங்க எல்சிஎம் எடுங்க, என்ன வரும்? சோ எல்சிஎம் எடுத்தா இங்க 1 அப்படின்னு இருக்கும், அப்ப இங்க 2 அப்படின்னு வருமா? சோ இங்க 2 அப்படின்னு வரும். அப்ப 2 மைனஸ் 1 என்னது 2, கரெக்டா? சோ சாரி, 2 மைனஸ் 1 1, கீழே 1/2 அப்படின்னு கிடைச்சிரும். சோ அதுதான் இங்க 1/2 அப்படின்னு இருக்கு. சோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் 1/2, அதாவது 1/1 மைனஸ் 1/2ன்னு எழுதலாம். இப்ப இது 1/2 இன்ட்டு 3 எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/2 மைனஸ் 1/3 அப்படின்னு எழுதலாம். எப்படி மேம் அப்படின்னா இதை திரும்ப பண்ணுங்க, இங்க 3 மைனஸ் 2 எல்சிஎம் எடுத்தா இல்லையா? சோ 3 மைனஸ் 2 1ன்னு வந்துரும். கீழே என்னது 2 இன்ட்டு 3 அப்படின்னு போடுவோமா? சோ 1/2 இன்ட்டு 3 வந்துருச்சா? அப்போ 1/2 இன்ட்டு 3 எப்படி எழுதலாம்? 1/2 மைனஸ் 1/3. இங்க 1/1, ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 இருக்கா? சோ 1/1 மைனஸ் 1/2 அப்படின்னு எழுதலாம். இப்ப இதை எப்படி எழுதலாம்னு பாருங்க, 1/3 மைனஸ் 1/4ன்னு எழுதலாம். டவுட் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்க. 1/3 மைனஸ் 1/4னா என்னது? இங்க 4 மைனஸ் 3 1 டிவைடட் பை 3 இன்டூ 4 எல்சிஎம் எடுத்தா சோ 1/3 இன்டூ 4 வந்துருச்சா? சோ இதுதான் இப்போ நம்ம பண்ண போறோம். அப்போ எல்லா டேர்ம்ஸையும் ஒரே லைன்ல எழுதுங்க. 1/1 மைனஸ் 1/2 பிளஸ் 1/2 மைனஸ் 1/3, இங்க நடுவில் பிளஸ் இருக்கு, சோ பிளஸ் 1/3 மைனஸ் 1/4 பிளஸ் இப்படியே போயிட்டே இருக்கு. எது வரைக்கும் போகுது அப்படின்னா 1/100 இன்டூ 101 இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்? 1/100 மைனஸ் 1/101 அப்படின்னு எழுதலாம். சோ இங்க மைனஸ் 1/2 பிளஸ் 1/2 மைனஸ் 1/3 பிளஸ் 1/3 அப்படியே கேன்சல் ஆயிட்டே போகுதா? சோ அப்ப இங்க என்னது ஃபர்ஸ்ட் மைனஸ் டேர்ம் இருக்கு, அப்புறம் பிளஸ் டேர்ம் இருக்கு. அப்ப இங்க என்ன இருந்திருக்கும்? 1/100 அப்படின்னு இருந்திருக்கும். சோ இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்ம் மட்டும் தான் இருக்கும். அப்போ 1/1 மைனஸ் 1/101 அப்படின்றதுதான் பாக்கி இருக்கும். சோ இப்ப இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 101 மைனஸ் 1/101 அப்படின்னு கிடைச்சிரும். சோ 101 மைனஸ் 1 100. சோ 100/101 தான் ஆன்சர். சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ எல்லாமே லாஜிக்காவே போடுங்க. நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சோ லாஜிக்காவே ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? சோ இப்ப இங்க 1 மைனஸ் 1/2 அப்படின்னு இருக்கு. சோ 1 மைனஸ் 1/2னா நமக்கு என்னது? 1ல half போச்சுன்னா half இல்லையா? அடுத்து இங்க கீழே 3 இருக்கு. அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3. 3 மைனஸ் 1 என்னது 2. சோ 2/3 அப்படின்னு வந்துடும். அடுத்து இங்க 1 இருக்கு, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4. சோ அப்போ 4 மைனஸ் 1 என்னது 3. சோ 3/4. இப்ப அடுத்தது கெஸ் பண்ணிடலாமா? 1/2, 2/3, 3/4. இப்ப அடுத்தது என்ன வரும்? இங்க என்ன முடியுதோ அதுதான் இங்க மேல வந்திருக்கு. அப்ப இங்க 4 முடிஞ்சிருக்கு, அப்ப அதுதான் மேல வரும். இங்க என்னது? இங்க மேல இருக்கிறத விட பிளஸ் 1. அப்ப இங்க 4ல இருக்கிறத விட பிளஸ் 5 பிளஸ் 1, சோ 5 அப்படின்னு வந்துடும். அடுத்த டேர்ம் என்ன வரும் நமக்கு? இங்க கீழே இருக்கதா மேல வந்துச்சு, அப்ப இங்க கீழே இருக்கதா இங்க மேல. அடுத்து பிளஸ் 1 6 அப்படின்னு போயிட்டே இருக்கும். சோ எது வரைக்கும் போயிட்டே இருக்கும் பாருங்க? 1 மைனஸ் 1/nக்கு. சோ அப்ப இங்க எல்சிஎம் எடுத்தா n-ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப மேல என்ன வந்துரும்? n மைனஸ் 1/n அப்படின்னு கிடைச்சிடும். சோ இங்க கீழே இருக்கிறது மேல இருக்கிறது கேன்சல் ஆகுதா? 3 3, சோ 4 4, 5 5 அப்படின்னு கேன்சல் ஆகுது. அப்ப லாஸ்ட்ல கீழே இருக்கிறதும் மேல இருக்கிறதும் கேன்சல் ஆயிடும். சோ அப்ப மிச்சம் என்ன இருக்கும்? இங்க 1 இருக்கு, இங்க n இருக்கு. சோ அப்போ 1/n தான் ஆன்சர். சோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து நார்மல் போர்ட்மாஸ் ரூல் தான். ஃபர்ஸ்ட் என்னது? பிராக்கெட்ல இருந்து போகணும். இந்த பிராக்கெட்குள்ள பிராக்கெட் வேற இருக்கு. சோ அப்ப இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பிராக்கெட்குள்ள டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். சோ அப்ப இது என்னது? 1 டிவைடட் பை 2 இல்லையா? அப்ப இந்த பிராக்கெட்குள்ள இருக்க டேர்ம் என்னவாயிடும்? 1 பிளஸ் 1/2 அப்படின்னு ஆயிடும். சோ 1 பிளஸ் 1/2னா கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் எல்சிஎம் எடுக்கிறேன்னா 2 பிளஸ் 1 3/2 அப்படின்னு ஆயிடும். சோ அப்ப இந்த டேர்ம் எனக்கு என்னவாயிடுச்சு? 3/2 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப அடுத்து இங்க பாருங்க, 1 டிவைடட் பை 3/2 அப்படின்னு இருக்கா? சோ 1 டிவைடட் பை 3/2 அப்படின்னு இருந்ததுன்னா இந்த டிவிஷனை நான் மல்டிபிளிகேஷனா மாத்திக்கலாம். எப்படி மாத்தலாம்? இந்த செகண்ட் டேர்மை நான் ரெசிப்ரோக்கல்ல எழுதணும். அப்ப 2/3 அப்படின்னு கிடைச்சிரும். சோ 1 இன்டூ 2/3னா அதே 2/3 தான் வரும். அப்ப இதோட சேர்த்து எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற ஆன்சர் வந்து 2/3. அப்ப இங்க 1 பிளஸ் அப்படின்னு இருக்கு. சோ அடுத்து 1 பிளஸ் 2/3 அப்படின்னு வந்துரும். சோ அப்ப இந்த செட் பிராக்கெட்டுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றது தான் இங்க வரும். சோ இப்ப இங்க எல்சிஎம் எடுத்தா இங்க என்னது? இன்ட்டு 3 இன்ட்டு 3. அப்போ 3 பிளஸ் 2 என்னது? 5/3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சோ எந்த பிராக்கெட்டுக்கு எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு? இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிற ஆன்சர் எனக்கு 5/3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ அப்ப இங்க என்ன இருக்கு? 1 டிவைடட் பை 5/3 இருக்கா? சோ அதை எப்படி நம்ம 1 டிவைடட் பை 5/3 இருக்கு, அதை எப்படி நம்ம மல்டிப்ளைல மாத்தலாம்? 1 இன்ட்டு 3/5 அப்படின்னு மாத்துவோம் இல்லையா? சோ அப்ப இந்த டேர்மோட சேர்த்து எனக்கு என்ன
வந்துருச்சு 3/5 ஆன்சர் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் 1 plus 3/5 பண்ணணும். ஓகேவா? ஸோ 1 plus 3/5ன்னு வரும். எல்சிஎம் எடுத்தா இங்க என்னது மல்டிப்ளை பை 5, இங்க மல்டிப்ளை பை 5. ஸோ 5 plus 3 8. ஸோ 8/5 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இந்த பிராக்கெட் ஃபுல்லா எனக்கு ஆன்சர் 8/5ன்னு வந்துருச்சு. இங்க 1 divided by அப்படின்னு இருக்கு. ஸோ 1 divided by 8/5 மல்டிப்ளைல மாத்தணும் அப்படின்னா 1 into 5/8. ஸோ 1 into 5/8 5/8 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ கரெக்டா பண்ணியிருக்கோமா எல்லா இடத்துலையும்? ஏன்னா நமக்கு 5/8 ஆப்ஷன்லேயே இல்லை பாருங்க. ஸோ எங்க வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க 1 divided by 2. ஸோ அப்போ இது வந்து 1/2. 1 plus 1/2 3/2. ஓகே. ஸோ இங்க என்ன வந்துடும் 2/3 அப்படின்னு வந்துடும். 1 plus 2/3னா 3 plus 2 5/3. ஓகே. ஸோ 5/3 இங்க வரைக்கும் நமக்கு கரெக்டா வந்துருச்சா? ஸோ 5/3 வந்துருச்சு. அடுத்து 1 divided by 5/3 3/5 அப்படின்னு மாறும். ஸோ 3/5. ஸோ அப்போ 5 into 5னா 5 plus 3 8. 8/5. ஓகே. அப்போ 5/8 தானே ஆன்சர். ஸோ கரெக்டாக போட்டிருக்கோமான்னு திரும்பியும் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட இல்லை நம்ம என்ன பண்ணலாம் எரேஸ் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இங்கே நமக்கு ஆப்ஷன்ல நன் ஆஃப் தீஸும் இல்லை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் மட்டும் ட்ரை பண்ணலாம். இந்த பிராக்கெட் மட்டும் ட்ரை பண்ணா என்ன இருக்குன்னு பாருங்க 1 plus 1/2. ஸோ 1 plus 1/2னா 1 plus 0.5. அப்போ 1.5. 1.5 3/2ன்னு எழுதலாம். எந்த தப்பும் கிடையாது. ஸோ அப்போ இந்த பிராக்கெட்டுக்கு 3/2. 1 divided by 3/2 2/3 அப்படின்னு வந்துடும். அப்போ இங்க 1 plus 2/3 பண்ணோம். அதுலயும் தப்பு இல்லை. ஸோ 3 plus 2 5. 5/3 தப்பு இல்லை. ஸோ 5/3 இங்க என்னவாயிருச்சு 1 divided by போடுறப்போ 3/5ன்னு ஆயிடுச்சு. ஸோ 1 plus 3/5. ஸோ 1 plus 3/5 தான் நமக்கு இப்போ இன்ட்டு 5ன்னு பண்றப்போ 8/5. சாரி நான் இந்த ஆப்ஷன் செக் பண்ணிட்டு இருக்கேன்ல. சாரி. ஸோ 5/8 தான் இங்க இருக்குல்ல. வெரி சாரிமா. ஸோ 60th கொஸ்டின் ஆப்ஷனை போய் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். சரி சாரி. ஸோ அப்போ இங்க 1/1 டாட்ன்னு இருக்கா. இங்க டாட் வந்து 1.4 4.7 அந்த மீனிங் கிடையாது அடுத்த கொஸ்டினுக்கு. ஸோ இங்க டாட்ன்றது மல்டிபிளிகேஷன் 1 into 4 4 into 7 7 into 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ இங்க 1 divided by 1 into 4 அப்படின்னு இருக்கு. அதையும் நம்ம என்ன பண்ணணும் பிளஸ் மைனஸ் டேர்ம்ல தான் எழுதணும். ஸோ இதை எப்படி பிளஸ் மைனஸ் டேர்ம்ல எழுதலாம் அப்படின்னா 1/1 minus 1/4ன்னு எழுதலாமா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ எழுதலாமா என்னன்னு பாருங்க. இங்க 4 இருக்கு. அப்போ இங்க 4ன்னு வந்துடும். இங்க 1. ஸோ 4 minus 1னா 3/4 அப்படின்னு வரும். கரெக்டா? ஆனா இங்க 1/4 அப்படின்னு இருக்கு. இப்போ இது 1/4 into 7 அப்படின்னு இருக்கு. இதை 1/4 minus 1/7 எழுதலாமான்னு பாருங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இங்க என்ன வரும் 7. 7 minus 4 3. 3/4 into 7 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இங்க 3/1 into 4. இங்க 3/4 into 7. அப்போ இத 1/7 into 10 எப்படி எழுதலாம் 1/7 minus 1/10. அப்போ இதை பண்ணா என்ன வரும் 10 minus 7 3. ஸோ 3/7 into 10ன்னு வரும். ஸோ அப்போ நான் இப்படி 1/7 minus 1/10ன்னு எழுதுனா எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 3 வருது இல்லையா? பட் ஆனா எனக்கு எக்ஸ்ட்ராவா 3 வரக்கூடாது. ஸோ அப்போ அந்த சம்முக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை 1/3 பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன் பிளஸ் மைனஸ்ல எழுத போறேன். எப்படி எழுத போறேன்? இங்க 1/1 into 4 அப்படின்னு இருக்கத 1/1 minus 1/4 தான் எழுத போறேன். ஆனா பண்ணா எனக்கு 3/1 into 4ன்னு வருது. ஆனா எனக்கு 3 வரக்கூடாது. அப்ப இங்க என்னது 1/3 அப்படின்னு பண்ணணும். பிளஸ் அடுத்த டேர்ம் என்னது 1/4 7 அப்படின்னு இருக்கா. அப்போ 1/4 minus 1/7 அப்படின்னு போட போறோம். எனக்கு இங்கேயும் 3 ஒன்று நியூமரேட்டர்ல வருது. ஸோ அதனால நான் 1/3 அப்படின்னு எழுத போறேன். சரியா? ஆக மொத்தம் நம்ம எல்லாத்துலயும் என்னது 1/3 காமனா இருக்கா. ஸோ 1/3 காமனா வெளியில எடுத்துடலாமா. ஸோ 1/3 காமனா எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கும் இங்க 1/1 minus 1/4. அடுத்து இங்க பிளஸ் 1/4 minus 1/7 அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து இங்க என்ன வந்துடும் 1/7க்கு அப்புறமா இது 1/7 1/10. ஸோ அப்போ பிளஸ் 1/7 minus 1/10. அடுத்து இது 1/10 1/13. அப்போ பிளஸ் 1/10 minus 1/13 அப்படின்னு வரும். அடுத்து பிளஸ் 1/13 minus 1/16 அப்படின்னு வரும். கரெக்டா? சோ அப்ப இந்த பிளஸ் மைனஸ் இது மைனஸ் டேர்ம் பிளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் பிளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் பிளஸ் டேர்ம் அப்படின்னு கேன்சல் ஆயிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும் 1/3 இன்ட்டு 1/1 மைனஸ் 1/16 மட்டும் தான் இருக்கும். அப்ப இங்க 16 மைனஸ் 1 என்னது 15. சோ 15/16 இன்ட்டு 1/3 அப்படின்னு இருக்கும். சோ இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5. சோ 5/16 தான் ஆன்சர். சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ எல்லா இடத்துலயும் நம்ம அப்படியே இங்க கீழே இருக்க டினாமினேட்டர் 1/1 மைனஸ் 1/4 போட முடியாது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி போடணும்.
சரிங்களா? சோ இப்ப இங்க பாருங்க 1/2, 1/6, 1/12, 1/20. இது ஏற்கனவே எனக்கு பிளஸ் மைனஸ்ல தான் இருக்கு, மைனஸ்ல இல்ல பிளஸ்ல இருக்கு. சோ அப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1/2 நம்ம என்ன பண்ணலாம், பிரிச்சு எழுதலாம். 1/2 எப்படி பிரிச்சு எழுதலாம்? 1 minus 1/2 அப்படின்னு எழுதலாமா? 1ல பாதி போச்சு அப்படின்னா 1/2 தான். இப்ப அடுத்து 1/6 இருக்கு, இதை பிரிச்சு எழுதுறது கஷ்டமே மேம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இத அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் நம்பர் 2 3 3 4 4 5 அப்படின்னு அடுத்தடுத்த நம்பர் இருக்குல்ல, அந்த மாதிரி பிரிச்சு எழுதுங்க. சோ அந்த மாதிரி பிரிச்சு எழுதுனா என்ன வரும்? 2 into 3 6 வருமா? அப்போ இது 1/2 into 3 அப்படின்னு இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதலாம் நம்ம? 1/2 minus 1/3 எழுதலாமா? சோ 1/2 minus 1/3 ட்ரை பண்ணி பாருங்க, அதே 1/6 வருதான்ட்டு. சோ 3 minus 2 1 1/2 into 3 6 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ இதை நம்ம 12 எப்படி எழுதலாம்? 4 into 3 அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கலாமா? இல்ல 3 into 4 அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கலாம். சோ 1/3 into 4 தான் 1/12. அப்ப இதை எப்படி எழுதலாம்? 1/3 minus 1/4 எழுதலாமா? அப்போ 4 minus 1 சாரி 4 minus 3 1 வரும். 1/3 into 4 12 அப்படின்னு கிடைச்சிடும். சோ அப்ப இது 1/12 நான் 1/3 cross 4 அப்படின்னு எழுதுறேன். சோ 1/3 cross 4 1/3 minus 1/4 அப்படின்னு எழுதிக்கலாமா? அடுத்து 1/20 அப்படின்னு இருக்கு. 20 அடுத்தடுத்த நம்பர்ல எப்படி எழுதலாம்? 4 5s are 20யா? அப்போ பிளஸ் 1/4 மைனஸ் 1/5. அடுத்து இந்த 30 எப்படி எழுதலாம்? 5 6 are 30. அப்போ பிளஸ் 1/5 மைனஸ் 1/6 அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ இது பாருங்க, பிளஸ் மைனஸ் டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு என்னவாயிடும் அப்படின்னா கேன்சல் ஆயிடும். மிச்சம் இருக்கிறது 1 minus 1/6 மட்டும்தான். அப்ப இங்க நம்ம எல்சிஎம் எடுத்து 6 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துடும்? 6 minus 1 5. ஸோ 5/6 அப்படின்னு கிடைக்கும். ஆனா நமக்கு 6th டேர்ம் வரைக்கும் கிடையாது, இங்க கீழேயும் ஒரு டேர்ம் இருக்கு. சோ அப்ப கீழே ஒரு டேர்ம் இருக்கிறப்போ அப்ப இந்த 1/6 அடுத்த டேர்மோட கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த 1 அப்படியே இருக்கும். இந்த டேர்ம் இப்ப நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்? 1/n மைனஸ் 1/n plus 1 அப்படின்னு பிரிச்சு எழுதலாம். ஸோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ n plus 1 மைனஸ் n பை n into n plus 1 அப்படின்னு வரும். ஸோ பிளஸ் n மைனஸ் n கேன்சல் ஆயிடும். ஸோ 1 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணலாம்? பிரிச்சு எழுதலாம். ஸோ அப்போ இங்க 1 மைனஸ் அப்படின்னு எல்லா டேர்மும் கேன்சல் ஆகி போயிட்டே இருக்கு. லாஸ்ட் டேர்ம் என்னது அப்படின்னா 1/n மைனஸ் 1/n plus 1 அப்படின்னு இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் டேர்ம் இருந்திருக்கும். ஸோ அதுவும் இந்த 1 plus n டேர்மும் கேன்சல் ஆயிடும். லாஸ்ட்ல இருக்கிறது 1 minus 1/1 plus n தான் இருக்கும். ஏன்னா இங்க மைனஸ் டேர்ம் தானே மிச்சம் இருக்கு. ஸோ அதனால 1 minus 1/n plus 1 இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா n plus 1 இங்க கிராஸ் மல்டிப்ளை இல்ல. ஸோ n plus 1 minus 1 by n plus 1 அப்படின்னு வரும். So plus 1 minus 1 cancel ஆயிடுமா? அப்ப ஆன்சர் வந்து n by n plus 1. So option C is the correct answer. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், அந்த டைப் சம்க்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் நேரா இருக்கிற வேல்யூஸை அப்படியே ஈக்குவேட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 ஸ்கொயர், ஒய்யோட வேல்யூக்கு 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 3 ஸ்கொயர் பை 1 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். ஸோ அப்போ இது என்னது 1 plus 9 10 அப்படின்னு வந்துருமா? அடுத்து இங்க 1 minus 9 minus 8 வரும். 2 டைம்ல கேன்சல் பண்ணா 5 4 அப்படின்னு வந்துடும். ஸோ மைனஸ் 5/4 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. a plus b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா? சோ a plus b ஹோல் ஸ்கொயர், கீழே a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னது? a plus b into a minus b. சோ a plus b, இங்க ஒரு a plus b கேன்சல் ஆயிடும், இன்னொரு a plus b இருக்கும். சோ அப்ப ஆன்சர் என்னது? a plus b by a minus b தான் ஆன்சர். சோ ஆப்ஷன் C is the correct answer. அப்புறம் இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்திருந்தா நான் நேரா ஈக்குவேட் பண்ண சொன்னா, ஸோ நேரா ஈக்குவேட் பண்ணுங்க போதும். இங்க என்னது? எக்ஸ் இருக்கிற இடத்துல 6, ஒய் இருக்கிற இடத்துல 5 அப்படின்னு ஈக்குவேட் பண்ண போறோம். ஸோ 5 6 are 30, 30 மைனஸ் 5 என்னது? 25. இங்கேயும் 5 6 are 30, 30 plus 5 35 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ இங்க ஒரு 6/7 இருக்கா? ஸோ 6/7 மைனஸ் 25/35. இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5/7 வந்துருமா? So 5/7. இப்போ இங்க 6 minus 5 என்னது? 1. So 1/7 தான் நம்மளுடைய ஆன்சர். So option A is the correct answer. அடுத்த கொஸ்டின், இங்க ஏக்கு 4 பிக்கு 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்றீங்களா? சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, a plus 1/b equal to 1, b plus 1/c equal to 1. இங்க c plus 1/a என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்க இருந்து எனக்கு a வேல்யூ வேணும், அதுக்கப்புறம் இதை நம்ம 1/aக்கு எழுதிக்கலாம். அப்புறம் இங்க இருந்து c வேல்யூ வேணும், கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். அதான் நம்மளுடைய வேலை. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? a plus 1/b equal to 1 கொடுத்திருக்காங்க. a வேல்யூ வேணும் அப்படின்னா என்னது? 1 minus 1/b.
இப்ப இங்க எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? இங்க 1 இருக்கும், இன்டு பி, இங்க இன்டு பியா மேலையும், அப்ப பி மைனஸ் 1 பை பி அப்படின்னு இருக்குமா ஏ. ஆனா இங்க நமக்கு 1 பை ஏ தான் வேணும். அப்போ 1 பை ஏனா என்னது? ரெசிப்ரோக்கல்ல எழுதணும். ஸோ அப்போ பி பை பி மைனஸ் 1 அதுதான் எனக்கு 1 பை ஏ உடைய வேல்யூ. அடுத்து என்னது? இங்க இருந்து எனக்கு சி ஓட வேல்யூ வேணும். அப்போ 1 பை சி அப்படியே வச்சுக்கலாம். இந்த பி அந்த சைட் போகுது அப்படின்னா என்ன ஆயிடும்? 1 மைனஸ் பின்னு ஆயிடுமா? இப்ப எனக்கு சி வேல்யூ தான் வேணும், ஏன்னா இங்க சி தான் இருக்கு. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இங்க சி போயிடும், இங்க 1 மைனஸ் பின்னு வந்துருமா? அப்போ 1 பை 1 மைனஸ் பி ஈக்குவல் டு சி அப்படின்னு சியோட வேல்யூ கிடைச்சிடும். இப்ப என்ன பண்ணும்? இங்க கொண்டு வந்து சியோட வேல்யூவும் 1 பை ஏ வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ சியோட வேல்யூ என்னது? 1 பை 1 மைனஸ் பி. அடுத்து 1 பை ஏ வேல்யூ என்னது? இதுதான். ஸோ பிளஸ் பி பை பி மைனஸ் 1. ஸோ நமக்கு இந்த ஃபிராக்ஷனை பிளஸ் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் சேமா இருக்கணும். இங்க 1 மைனஸ் பி பி மைனஸ் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இந்த 1 பி மைனஸ் 1 நான் 1 மைனஸ் பியா மாத்தோம்னா மைனஸ் வெளியில எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் பியா கரெக்டா? ஏன்னா இந்த மைனஸ் இப்போ உள்ள போச்சுன்னா மைனஸ் 1 ஆயிடும். இந்த மைனஸோட மைனஸ் போறப்போ பி பிளஸ் ஆயிடும். ஸோ அப்போ பி மைனஸ் 1 அப்படின்னு கிடைச்சிடும். கரெக்ட் தானே? அப்போ இங்க மைனஸ் வந்து நமக்கு மாறிடும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? 1 பை 1 மைனஸ் பி மைனஸ் ஆஃப் பி பை 1 மைனஸ் பி அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இப்போ எனக்கு டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. அப்போ மேல என்னது? 1 மைனஸ் பி பை 1 மைனஸ் பி. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? ஸோ ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஆன்சர் 1 அப்படின்னு கிடைச்சிரும். கிளியரா? புரியுதா? அடுத்தது பாருங்க, a plus 2b equal to 6, ab equal to 4. இங்க 2 by a plus 1 by b கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? a plus 2b equal to 6. எனக்கு இங்க கீழே a, b ரெண்டுமே வேணும். அப்ப நான் இங்க ab வேற கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்றேன்? இந்த ஈக்குவேஷனை நான் டிவைடட் பை ab அப்படின்னு போடுறேன். ரெண்டு பக்கமும் டிவைடட் பை ab அப்படின்னு போட்டா என்ன வருதுன்னு பாருங்க. a by ab plus 2b by ab equal to 6 by ab அப்படின்னு வந்துருமா? சோ இந்த a கேன்சல் ஆயிடும், இந்த bb கேன்சல் ஆயிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 1 by b plus 2 by a equal to 6 by ab அப்படின்னு இருக்கும். இங்க 2 by a 1 by b அதானே இருக்கு. 2 by a 1 by b. இப்போ இந்த ab வேல்யூ எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 4ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 6 by 4 அப்படின்னா 2 டைப்ல கேன்சல் பண்ணா இங்க 3 by 2 அப்படின்னு வருமா? சோ 3 by 2 தான் ஆன்சர். சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चन இங்க நமக்கு a by 3, b by 4, c by 7 அப்படின்னு இருக்கு. சோ நமக்கு எப்பயும் a by b ரேஷியோ 3 by 7 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இல்லையா? இங்க அப்படி கொடுக்காம கீழே கொடுத்திருக்காங்கன்னா a ஓட வேல்யூ இப்படி எடுத்துக்கணும், b ஓட வேல்யூ இது, c ஓட வேல்யூ இது அப்படின்னு எடுத்துக்கணும். இது எல்லாமே நம்ம பேசிக் கிளாஸ்லயே கவர் பண்ணாதான். சோ a ஓட வேல்யூ 3, b ஓட வேல்யூ 4, c ஓட வேல்யூ 7. சோ அப்ப இங்கேயும் c ஓட வேல்யூ 7 அப்படின்னு வந்துரும். சோ 7 plus 3 10, 10 plus 4 14. சோ 14 by 7 அப்படின்னா ஆன்சர் என்னது? 2 அப்படின்னு கிடைச்சிரும். இங்க x ஓட வேல்யூ என்னது? 3. 2y ஓட வேல்யூ 2. சோ 2y ஓட வேல்யூ எனக்கு 2 அப்படின்னா y ஓட வேல்யூ என்னது? 2 by 2 1 அப்படின்னு கிடைச்சிருமா? சோ x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 1. அப்ப இங்க 2 into 3 6, 6 plus 1 7 அப்படின்னு கிடைச்சிரும். இங்க x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 1 அப்படின்னா 3 minus 2 1. சோ ஆன்சர் 7 is the correct answer. சோ புரியுதுல்ல? இங்க என்ன பண்ணோம்? a வேல்யூ 3, b வேல்யூ 4 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணும். ஆனா இங்க என்ன? a வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப இங்க நமக்கு ரேஷியோக்கு என்ன மீனிங்? a by b அப்படின்னா எனக்கு ரேஷியோ 3 by 4 அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு எக்ஸ் வேல்யூ காமனா இருந்திருக்கு. சோ அது கேன்சல் ஆகி தான் ரேஷியோவை 3:4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஏ வேல்யூ வந்து 3x, பி வேல்யூ வந்து 4x அப்படின்னு எடுத்துக்கணும் எப்பயுமே. ஆனா நமக்கு எக்ஸ் கேன்சல் ஆயிடும்ன்றதுனால நம்ம எல்லா சம்லையும் என்ன பண்ணுவோம்னா நேரா இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்துப்போம். ஆனா இங்க ஏவோட ஒரிஜினல் வேல்யூ கேட்டிருக்காங்க. சோ அப்ப இங்க என்ன பண்ணணும்? 3x 4x அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சோ இப்ப இந்த ஈக்குவேஷன்ல ஏ இருக்கிற இடத்துல 3x அப்படின்னு போடணும். சோ 8 into 3x plus 5, b இருக்கிற இடத்துல 4x அப்படின்னு போடணும், which is equal to 22. 8 3s are 24. அப்புறம் 5 4s are 20. So 24x plus 20x equal to 22. So இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்னது? 44x equal to 22. So x ஓட வேல்யூ என்னது? 22 by 44. So இது 11 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம், இல்ல 22 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். So 22 டேபிள்ல கேன்சல் பண்ணா 22 2s are 44. அப்போ இங்க 1 by 2x ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஆனா a ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. சோ அப்போ a ஓட வேல்யூ என்ன? 3 into 1 by 2. அப்போ 3 by 2 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? சோ அடுத்து இங்க p by q equal to 7 இருக்கா?
அப்ப இங்க என்ன கீழே எதுவும் இல்லைன்னா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம். அப்போ p வேல்யூ 7, q வேல்யூ 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ 7 + 1 / 7 - 1. ஸோ 7 + 1 8, 7 - 1 6. இதை வந்து நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4/3. ஸோ ஆன்சர் வந்து 4/3. அடுத்த கொஸ்டின், இங்க a வேல்யூ 4, அடுத்து b வேல்யூ 5, இங்க b வேல்யூ 15, c வேல்யூ 16. அப்போ b வேல்யூ எனக்கு இங்க ஒரு வேல்யூ, இங்க ஒரு வேல்யூ வருது, இதுல எது எடுத்துக்கணும் அப்படின்னு டவுட் வரும்ல. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா b வேல்யூவை ரெண்டு சைடும் சேம் ஆக்கணும். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கணும். ஸோ b வேல்யூ இங்க 15 அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க 15 மாத்தணும்னா என்ன பண்ணும், எனக்கு மல்டிப்ளை பை 3, ரெண்டு மேலையும் கீழையும் பண்ணணும். கீழே மட்டும் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. சரியா? இப்போ எனக்கு a/b ரேஷியோ என்ன வந்துருச்சு, 12/15 வந்துருச்சா? மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா 12/15. b/c வேல்யூ என்னது, 15/16. இப்போ நேரா வேல்யூ எடுத்துக்கலாம். a வேல்யூ 12, b வேல்யூ 15, c வேல்யூ 16 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்க c வேல்யூ 16னா 16², a வேல்யூ 12னா 12² டிவைடட் பை 16² + 12² அப்படின்னு வரும். சரியா? ஸோ இதை சால்வ் பண்ணி ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்றீங்களா? ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, a/x + y/b = 1 அப்படின்னு இருக்கு. இங்க x/a + c/z, இங்க z/c அப்படின்னு இருக்கு. இதே மாதிரி ஏற்கனவே பார்த்தோமா? அப்போ இங்க a/x கண்டுபிடிச்சு அதை ரெசிப்ரோக்கலா எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இங்க a/x எப்படி கொண்டு வரலாம், a/x = 1, இங்க +y/b இருக்குது, -y/b அப்படின்னு ஆயிடும். அப்புறமா என்ன பண்ணலாம், இங்க கீழே 1 இருக்கு. அப்ப எல்சிஎம் எடுப்போம், b - y/b, அதுதான் நம்மளுடைய a/x வேல்யூ வந்துடும். ஆனா நமக்கு இங்க x/a வேணுமா? அப்போ ரெண்டு சைடும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெசிப்ரோக்கல்ல தலைகீழா எழுதுறேன். அப்ப x/a = b/b - y அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்தது என்னது, c/z வேணும் இங்க இருந்து. அப்போ இந்த டேர்ம் இங்கே வச்சுக்கிறேன், இந்த டேர்ம் அங்க போச்சு அப்படின்னா மைனஸ்ல வருமா, z/c = 1 - b/y. திரும்ப இந்த டேர்முக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வந்துரும், y - b/y அப்படின்னு வந்துருமா? ஆனா இங்க c/z தான் வேணும். சோ இங்க z/c இருக்கு. சோ c/z அப்படின்னா என்னது, y/y - b அப்படின்னு இருக்கும். சோ அப்ப இந்த ரெண்டு வேல்யூவே என்ன பண்ணணும், சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சோ x/a இதுதான் வேல்யூ, b/b - y. அடுத்து c/z இதான் வேல்யூ, பிளஸ் y/y - b இதான் கொடுத்துருக்காங்க. சோ இங்க b - y, இங்க y - b. சோ ஏற்கனவே இதே மாதிரி போட்டோமா? என்ன போட்டோம், எனக்கு b - y மாதிரியே இதையும் மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு மைனஸ காமனா வெளில எடுத்துட்டு b - y அப்படின்னு எழுதிக்கலாம். சோ அப்ப இங்க b - y எப்படி ஆயிடும், -y/b - y அப்படின்னு வந்துரும். சோ இப்ப இங்க கீழே டினாமினேட்டர் சேம், அப்ப நியூமரேட்டரை மைனஸ் பண்ணிடலாம். சோ b - y/b - y. சோ இப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? சோ கேன்சல் ஆனா ஆன்சர் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 74th கொஸ்டின் பாருங்க, x வேல்யூ 1 - a, y வேல்யூ 2a + 1, x = y ன்னு கொடுத்துட்டாங்க. a வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சோ x = y அப்படின்னா x ஓட வேல்யூ 1 - a, y ஓட வேல்யூ 2a + 1. சோ a இந்த பக்கம் போச்சு அப்படின்னா பிளஸ்ல வருமா, ஏன்னா இங்க மைனஸ்ல இருக்கு. அப்ப 2a + a 3a, இங்க +1 அப்படின்னு இருக்கு. இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா -1ன்னு வரும். 1 - 1 0. அப்ப a வேல்யூ என்னது, 0. சோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து a - b 3 அப்படின்னு இருக்கு. சோ a + b ஹோல்ஸ் a² + b² வேல்யூ வந்து 29 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ab என்னன்னு கேக்குறாங்க. சோ அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸா. சோ ரெண்டு சைடும் பண்றேன் அப்படின்னா என்ன வரும், a² + b² - 2ab இல்லையா, a - b ஹோல் ஸ்கொயருக்கு which is equal to 9. இங்க a² + b² வேல்யூ தான் கொடுத்துட்டாங்க 29. சோ 29 - 2ab = 9. சோ இதுல இந்த ab தான் வேணும். அப்ப 29, இந்த 9 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -9, இந்த -2ab அந்த பக்கம் போச்சுன்னா +2ab. அப்ப இது என்னது, 20 அப்படின்னு மாறிடுமா? சோ 20 = 2ab. இப்ப இதை கேன்சல் பண்ணா 10 வந்துருமா? அப்ப ab யோட வேல்யூ 10. சோ ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ இன்னைக்கான 25 கொஸ்டின் பாத்துட்டோமா? எது ஹோம்ஒர்க், எது நான் கரெக்ஷன் சொல்லியிருக்கேன், அது எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு 25 கொஸ்டின்ல பார்க்கலாம். தேங்க்யூ.